வணக்கம் ஐயா, வணக்கம். தென்கொரியா நாட்டு ஆளுநர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் பின்னாடி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் பாருங்க. அதாவது இந்த ஆளுநர் பேசியிருக்கிற விடயம் என்னன்னு சொன்ன வந்துட்டு அதில் ஃபுல் வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. இது இடத்துல வந்து 2 பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அடே கேன நீ நினைச்சியாடா எனது நாட்டு பெண்களை வந்து விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி. உனது நாட்டில் வந்துட்டு அப்படியான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடும். சரியா? விற்பனைக்காக அந்த வீதிகளில் வந்துட்டு பெண்களை வச்சிருக்க கூடும் உனது நாட்டில். ஆனால் எனது நாட்டு பெண்களை வந்துட்டு வீதிகளில் வந்து விற்பனைக்கு வச்சில்ல. வனைச்சா உனது நாட்டு பெண்களுக்கு வந்து வழக்கம் இல்லாததுக்கு சொல்லு.com நாங்கள் செய்ய வழி இல்லை. சரியா? அதுக்காக வேண்டி எங்களோட நாட்டு பெண்களை வந்துட்டு உன நாட்டுக்கு விற்பனைக்கு தாரத்துக்கு எனது நாட்டு அரசாங்கமும் அனுமதிக்காது. அது மட்டும் இல்லாமல் எனது நாட்டு மக்களும் அனுமதிக்காது. பெண்கள் வந்துட்டு எப்படி என்ன சொல்றது, பிறப்பு வீதம் குறைவு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு இலங்கையில இருந்து இலங்கை நாட்டு கன்னி பெண்களை ஏற்றுமதி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு. ஏண்டா கேன குரங்கே, கெட்ட வார்த்தை எதுவும் பேசலைங்க, கெட்ட வார்த்தை எதுவும் பேசல. ஏண்டா கேன குரங்கே, முன்னாடி இருந்த அரசாங்கம், முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுகளை வச்சு வச்சு பல விடயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களோட நாட்டுக்குள்ள. சரியா? காரணம், ஒரு சில விடயங்களை வந்துட்டு உங்களுக்கு செய்கிறதுக்கு வழிவகுத்து தந்தது வந்துட்டு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஊழல்வாதிகளாக இருக்கலாம். அவங்கள வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விடயங்களை வந்துட்டு எங்களோட நாட்டுக்குள்ளே உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு சில விடயங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அனுமதி தந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்னச்சுன்னா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு தான் நீங்கள் இறங்கினீங்க. இப்போ அதாவது இலங்கையிலிருந்து கன்னி பெண்களை வந்துட்டு உங்களோட நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு, ஏண்டா என் நாட்டில் என்ன இந்த பெண்கள் வந்துட்டு ஆடு மாடு மாதிரிக்கு வச்சிருக்குதா? கொத்தடிமை அவனுக்கு தாரத்துக்கு, கசாப்பு கடைக்கு தாரத்துக்கு. உனது நாட்டில் வந்துட்டு இந்த பெண்களை வந்துட்டு வெவ்வேறு கோணத்தில் வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு உனது நாட்டில் வந்துட்டு வீதிகளில் வந்துட்டு பெண்களை வந்து நிறுத்தி வச்சு இருக்கக்கூடும் விற்பனைக்காக. சரியா? எனது நாட்டில் வந்துட்டு எனது நாட்டு பெண்களை வந்துட்டு விற்பனைக்காக வந்துட்டு எனது நாட்டில் வச்சில்லை. வணங்கிச்சா? எனது நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு கேவலம் கட்டு போகவும் இல்லை. அதாவது பெண்களை விற்கிற அளவுக்கு. சரியா? எங்களோட நாட்டு பெண்கள் வந்துட்டு இந்த வெளிநாடுகளுக்கு வந்து தொழிலுக்கு போகிறாங்க வந்துட்டு அவங்களோட வீட்டு கஷ்டத்துக்கு தான் வந்து தொழிலுக்கு போகிற ஒரு வலிச நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பெண்களை வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. விளைச்சா? உனது நாட்டு பெண்களுக்கு வந்துட்டு அந்த பிறப்பு வீதம் குறவுண்டு சொன்னால் வந்துட்டு அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நீங்கள் தான் அதுக்குரிய சொல்யூஷனை வந்து தேடிக்கணும். சரியா? இதுக்காக வேண்டி இந்த மற்ற நாடுகள்லேருந்து பெண்கள் இறக்குமதி செஞ்சு அந்த கொத்தடிமையை வைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் அனுமதிச்ச ஜாதி இல்லை. விளைச்சா? எனது நாடு அந்த அளவுக்கு கேவலம் கட்ட நாடும் இல்லை. ஓகேவா? இனி இடத்துல பேசுறது ஒன்றும் இல்லை. பேச போனால் வெவ்வேறு கோணங்களில் பேசணும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.